கடற்கரையோரம் அமைந்திருந்தது அந்தச் சின்னஞ்சிறு குப்பம். அங்கு வறுமையிலும் நேர்மையுடனும் வாழ்ந்து வந்தான் வேலன் என்ற மீனவன். அவன் ஒருநாள் கடலுக்குச் சென்று வழக்கம்போல் மீன்பிடிக்க வலை வீசினான். நீண்ட போராட்டத்திற்குப் பிறகு அவன் வலையை இழுத்துப் பார்த்தபோது ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. வலையில் மற்ற மீன்களுடன் இதுவரை அவன் பார்த்திராத ஒரு தங்க நிறத்தில் ஒளிரும் சின்ன மீன் ஒன்று இருந்தது. ஆஹா, என்ன ஒரு அழகு! இது என்ன வகை மீன்? இதன் செதில்கள் தங்கத்தைப் போல் மின்னுகிறதே. இதை விற்கவும் மனமில்லை, சாப்பிடவும் வழியில்லை. வேலன் அந்த அதிசய மீனுடன் கரை திரும்பினான். அவனது அண்டை வீட்டில் இருந்த முருகன் என்ற மீனவன் வேலன் மீது பொறாமை கொண்டவன். அவன் இந்த தங்க மீனை பார்த்து வேலனை சிக்கலில் மாட்டிவிடத் திட்டமிட்டான். டேய் வேலன், அது சாதாரண மீன் அல்ல. இது போல ஒரு அதிசய மீன் கிடைத்தால் அதை உடனடியாக அரசரிடத்தில் கொண்டு சென்று கொடுக்க வேண்டும் என்பதுதானே வழக்கம். நீ மட்டும் இதை வைத்துக் கொண்டால் அரண்மனை வீரர்கள் உன்னை கைது செய்வார்கள். அப்படியா? ஐயோ, எனக்கு தெரியாதே. இதை வைத்து நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தேன். நன்றி முருகன், இதை நான் உடனே அரசரிடம் கொண்டு சென்று கொடுக்கிறேன். தன் வலையில் இருந்த மற்ற மீன்களை விற்கக்கூட நேரம் ஒதுக்காமல் வேலன் அந்த தங்க மீனை ஒரு பாத்திரத்தில் இட்டு நகரத்தை நோக்கி புறப்பட்டான். அரண்மனை வாயிலில் சேனாதிபதி நின்றிருந்தார். ஏழையே, நீ யார்? கையில் என்ன இருக்கிறது? அரசரை பார்க்க ஏன் வந்தாய்? சேனாதிபதி அவர்களே, நான் ஒரு ஏழை மீனவன். என் வலையில் ஒரு அதிசய தங்க மீன் கிடைத்தது. இதை என் அரசர் பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இது மிகவும் விலைமதிப்பற்றது. சரி, அரசர் உன்னை பார்க்கட்டும். ஆனால் பொய் சொல்லாதே. வேலன் அரசரின் முன் சென்று பணிவுடன் மீனை அர்ப்பணித்தான். மீனின் அழகைக் கண்டு அரசர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். வேலனே, என்ன ஒரு அற்புதமான படைப்பு! இதன் அழகு என் மனதை கொள்ளை கொண்டது. இதை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்த உன் நேர்மைக்காக நீ கேட்பதைக் கேள். மன்னர் பெருமானே, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்கள் என்பதே போதும். ஆனாலும் ஏழையான என் குடும்பம் வாழ்வதற்கு நீங்கள் ஒரு பொற்காசு தந்தால் போதுமானது. இல்லை வேலன், உன் நேர்மை மிக உயர்ந்தது. இதை தங்க மீன் என்று தெரிந்தும் ஒரு பொற்காசு மட்டும் கேட்டாய். உனக்கு 100 பொற்காசுகள் பரிசளிக்கிறேன். வேலன் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் பரிசை பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பினான். இதைக் கேள்விப்பட்ட முருகன் பொறாமையால் கொதித்தெழுந்தான். வேலனை விட பெரிய பரிசைப் பெற அவன் ஆசைப்பட்டான். வேலன் ஒரு சிறிய மீனுக்கு 100 காசு வாங்கினால் நான் பிடித்து வைத்திருக்கும் மிகப்பெரிய மீன் ஒன்றுக்கு 1000 காசுகள் நிச்சயம் கிடைக்கும். அவன்தான் அரசனை ஏமாற்றிவிட்டான். நான் உண்மையான பரிசை பெறுகிறேன். முருகன் மறுநாளே தான் பிடித்த மீன்களில் மிகப்பெரிய ஒன்றை எடுத்துக்கொண்டு அரசரிடம் சென்றான். அரசே, நேற்று வேலன் கொண்டு வந்தது சிறிய மீன். நான் உங்கள் மீது கொண்ட பாசத்தால் நான் பிடித்ததிலேயே மிகவும் பெரிய சதைப்பிடிப்புள்ள இந்த மீனை உங்களுக்காகவே கொண்டு வந்துள்ளேன். எனக்கு தகுந்த வெகுமதியை அளியுங்கள். சேனாதிபதி, நேற்றைய வேலன் எனக்கு மீனின் அழகை கொண்டு வந்தான். அதற்காக அவன் ஒரு பொற்காசு மட்டுமே கேட்டான். நான் 100 கொடுத்தேன். இவன் தான் கொண்டு வந்த மீனின் மதிப்பை பெரிதாக பேசுகிறான். என் மனதை கவர இவன் முயல்கிறான். வேலன் நேர்மையால் கவரப்பட்டான். இவன் பேராசையால் உந்தப்படுகிறான். முருகா, உன் மீனை எடுத்துக்கொள். நேர்மையுடன் கொடுப்பவனுக்கு பரிசளிப்பது என் கடமை. பரிசை எதிர்பார்த்துக் கொடுப்பவனுக்கு தண்டனை வழங்குவதும் என் கடமையே. உனக்கு ஒரு பொற்காசு கூட பரிசளிக்க முடியாது. போ. முருகன் தலை குனிந்து திரும்பினான். வேலன் கஷ்டத்திலும் நேர்மையுடன் செயல்பட்டதால் வெகுமதி பெற்றான். முருகன் பேராசைப்பட்டதால் அவன் எந்த பரிசும் பெறாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினான்.